மாதவன் தெற்கு பகுதியில் இளைஞரணி துணையாளர் தம்பி ஏவிஆர் அருண் தங்கை சுஷ்மிதா அவர்களுடைய இணையமைய திருமண விழாவில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அருமை சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமன் அவர்களே, அண்ணன் ஆவடி நாசர் அவர்களே, வரவேற்புரையாற்றிய சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் மா சுதர்சனம் அவர்களே, சென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ஆண்டி சேகர் அவர்களே, மாநில இளைஞரணி துணை செயலாளர்கள் சகோதரர் ஜோயல் அவர்களே, சகோதரர் அப்துல் மாலிக் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் கே பி சங்கர் அவர்களே, சகோதரர் விபினேசன் அவர்களே, அண்ணன் எம் கே மோகன் அவர்களே, அண்ணன் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகள் அண்ணன் குறிச்சி கணேசன் அவர்களே, அண்ணன் ராமகிருஷ்ணன் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, சகோதரி அறிவலைக்கு பாலகிருஷ்ணன் அவர்களே, அண்ணன் ஆனந்தன் அவர்களே, திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் திரு என்எஸ்கே ரமேஷ் அவர்களே, பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் துக்காராம் அவர்களே, அண்ணன் குரு நாராயணன் அவர்களே, அண்ணன் தனியரசு அவர்களே, அண்ணன் மருதாஸ் அவர்களே, அண்ணன் ஆறுமுகம் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் அண்ணன் திருநாகன் அவர்களே, அண்ணன் தயாளன் அவர்களே, அண்ணன் அப்துல்ராஜ் அவர்களே, வேலூர் கழக செயலாளர் அண்ணன் ராஜேந்திரன் உள்ளிட்ட கழகத்துடைய நிர்வாகிகள் அனைத்து மாநில நிர்வாகிகளே, மாவட்ட இளைஞர் நிபுணர் சகோதரர் ஆர் டி மதன்குமார் அவர்களே, வழக்கறிஞர் பிரகாஷ் அவர்களே, மாவட்ட இளைஞரின் துணை அமைப்பாளர்கள் சகோதரர் சீனிவாசன் அவர்களே, சகோதரர் மோரை சதீஷ்குமார் அவர்களே, சகோதரர் கேபிள் கணேசன் அவர்களே, சகோதரர் பிஜிஆர் மணிவண்ணன் அவர்களே, சகோதரர் ஜி கே இந்தியன் அவர்களே, சகோதரர் கணேசன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளே, அதன் கே பி சுந்தரேசன் உள்ளிட்ட அனைத்து மட்டக்கழக கிளைக்கழக செயலாளர்களே, மணமக்களுடைய உற்றார் உறவினர்களே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, கழக மாணவர்கள் தலைவர் சகோதரர் ராஜீவ் அவர்களே, ஐடியினுடைய துணை செயலாளர் சகோதரர் சி எச் சேகர் அவர்களே, அமைப்பு சாரா தொழிலாளர் அணியினுடைய சகோதரர் உதயசூரியன் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, புத்தகடைய கலைஞர் உயிரினர் மேலான அன்பு உடன்பட்டது இந்த திருமணாவில் பங்கு பெற்று நம்முடைய இளைஞர்களுடைய மாதவர் தெற்கு பகுதி இளைஞரணி அமைப்பாளர் அருண் மற்றும் மணமகள் சுஷ்மிதா மகந்தியுடைய திருமண விழாவை உங்கள் முன்பு நடத்தியவர்களில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவரும் சார்பாக மணமக்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருமண விழா மிக சிறப்பாக, அதுவும் குறிப்பிட்டு சொன்னால் ஒரு சுயமரியாதை திருமணமாக, அதுவும் சிறப்பாக சொன்னால் ஒரு மாலை நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சுயமரியாதை திருமணமாக சிறப்பாக நீங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவும் வரும்பொழுது கேள்விப்பட்டேன், இது ஒரு காதல் திருமணம் அப்படின்னு. அதற்கும் இந்த நேரத்தில் வடமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்கிறேன். கிட்டத்தட்ட 10 வருடம் காதலித்து காதல் திருமணம் அது சாதாரண கிடையாது. அதோட பெருமைகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு நன்கு தெரியும். பெண் வீட்டுக்காரங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா ஆம்பளை வீட்டுக்காரங்க ஒத்துப்பாங்க. கஷ்டப்பட்டு 2 பேர் வீட்டுக்காரங்க வச்சுக்கிட்டா கூட இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை வழி விடுவாங்க. இந்த அத்தனை பிரச்சனையும் தாண்டி இவ்வளவு சிரமப்பட்டு சகோதரர் அருண் அவர்களும் சகோதரி சுஷ்மிதா மகந்தி அவர்களும் இன்னைக்கு திருமண வாழ்க்கையில அடியெடுத்து வச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ, அவங்க திருமண வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ, அதே போல தம்பி அருண் அவர்கள் அரசியல் களத்திலையும் நம்முடைய வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் அவர் தன்னுடைய உழைப்பை காட்ட வேண்டும். நம்முடைய தலைவர்கள் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பகுதி 200 தொகுதிகளில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும். நம்முடைய தலைவர் அவர்களை தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சராக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறை ஆட்சி கட்டில் அமர வேண்டும் என சகோதரர் அருள் போல அனைத்து இளைஞரணி அமைப்பாளர்களும் தேர்தல் களத்தில் அரசியல் களத்தில் இறங்கி பணிகளை செய்ய வேண்டும். ஆட்சியினுடைய சாதனைகளை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய அரசியல் சூழ்நிலை உங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு திருமண விழாவிலே அதற்காக தான் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் கையோடு கூட்டு வந்திருக்கிறார். அவருக்கு கொடுக்க வேண்டிய
அவருக்கு வர வேண்டிய 2100 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தர மறுத்துவிட்டது. காரணம் மும்மொழி கொள்கை. இந்தியை குறுக்கு வழியில் நம்ம திணிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம 203 கோடி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு 203 கோடி இல்ல 5000 கோடி தரமாட்டேன், நீங்க இந்தியை கத்துக்கிறதா 5000 கோடி தரமாட்டேன் அப்படின்னு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பிளாக்மெயில் செய்கின்றார்கள். நம்முடைய தலைவர்கள் சொல்லிட்டாங்க 5000 கோடி இல்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்க எந்த வகையிலும் இந்தி தீர்ப்பு நம்ம எந்த மொழிக்கும் எதிர் கிடையாது, எந்த மொழிக்கு எதிராகவும் திராவிட கிடையாது. ஆனா ஒரு நாம தவிர்க்க வேண்டிய இந்தி மொழியை மட்டும் திணிச்சாங்கன்னா நாம என்றைக்கும் அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம். மணமக்கள் இருவரும் நன்கு படித்தவர்கள். இன்னும் சொல்ல போனா பத்திரிகையில பார்த்தேன், மணமகனை விட மணமகள் அதிகம் படிச்சிருக்கிறாங்க. இது ஒரு வகையில் நல்லதா இருந்தாலும் மணமகன் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நல்ல நண்பர்களாக சுயமரியாதையோடு இருவரும் விட்டுக் கொடுத்து வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, அந்த பெரியாரும் சுயமரியாதை போல பேரறிஞர் அண்ணாவும் தமிழ்நாடும் போல அல்லது கலைஞரும் தமிழும் போல நம்முடைய தலைவரும் உழைப்பும் போல மணமக்கள் இருவரும் சிறப்பாக மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்கள் அனைவரும் சார்பாக மணமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அழகான ஒரு தமிழ் பெயரை இட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, உங்கள் அனைவரும் சார்பாக மணமக்களை மீண்டும் வாழ்த்தி நமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த அண்ணன் சுதர்சன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம். கேமரா